ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஆல்ரெடி யூனிட் 6 நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் மைக்ரோபயாலஜி டாப்பிக்கில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஃபெர்மெண்டேஷன். ஸோ இப்போ ஃபெர்மெண்டேஷன்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன், அதோட டைப்ஸ், அதோட யூசஸ், இந்த மாதிரி எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துட்டோம் போன கிளாஸில். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ரொடக்ஷன் பற்றி எல்லாமே ப்ரீஃபாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அண்ட் தென் அதோட ப்ரொடக்ஷன் பற்றியும் இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து திஸ் இஸ் அ செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அதாவது அடிஷ்னலாக ஒரு பிளான்ட்டோட மேஜர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகாமல் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பயோகெமிக்கல்னு சொல்லலாம். இது வந்து செக்ரேட்டட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக தான் இது வந்து என்ன ஆகும், செக்ரேட் ஆகும். இட்ஸ் இன் லோ கான்சன்ட்ரேஷன். இது வந்து என்னன்னா கம்மியான அளவு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனாலுமே இது என்ன பண்ணுது, இட் இன்ஹிபிட் த க்ரோத் ஆர் கில் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். வேறு எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தையும் இதால் என்ன பண்ண முடியும், தடை செய்யவும் முடியும், அதை கில் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அல்லது பயோகெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்மியான அளவு தான் செக்ரேட் ஆகுது. அட் கேன் ஏபிள் டு கில் ஆர் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோட வளர்ச்சியை இதால் தடை செய்யவும் முடியும், அதோட வளர்ச்சியை கொல்லவும் முடியும். சரியா? ஸோ ஆல்தோ சம் 6000 ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நோன் டு எக்ஸிஸ்ட். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 6000 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்லி 100 வந்து ஆர் மார்க்கெட்டில் இருக்கிறது எத்தனை தான் 100 ஆன்டிபயோட்டிக் தான் இருக்குது. அபவுட் 200 நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் டிஸ்கவர்டு எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 200 புது ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, டிஸ்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பிலாங்கிங் டு 3 ஆர்டர்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 3 ஆர்டர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள், யூபாக்டீரியல்ஸ், ஆக்டினோமைசிஸ் அண்ட் மோனோலியல்ஸ். சரியா? யூபாக்டீரியல்ஸ், ஆக்டினோமைசிஸ் அண்ட் மோனோலியல்ஸ் இது எல்லாமே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் இம்மென்ஸ்லி டு ரைஸ் த அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் இண்டஸ்ட்ரி. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆன்டிபயோட்டிக் இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹவர் அவுட் ஆஃப் 6000 ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது 6000 ஆன்டிபயோட்டிக்ஸில் 1000 ஹவ் பீன் அப்டென்டு ஃப்ரம் ஜஸ்ட் 6 ஜெனிரா ஃபிலமெண்டஸ் ஃபங்கை. அப்போ அதில் ஒரு 1000 அந்த 1000 ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்ட வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஃபிலமெண்டஸ் ஃபங்கையோட ஒரு 6 ஜெனிராலேருந்து எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னது, பெனிசிலியம் அண்ட் செஃபலோஸ்போரியம். அண்ட் 2000 ஃப்ரம் ஜஸ்ட் 2000 எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஒரு 3 ஜெனிரா ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. என்னதுலாம், ஸ்ட்ரெப்டோமைசிஸ், பேசிலஸ், மைக்ரோமோனோஸ்போரா. அப்போது இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ், பேசிலஸ், மைக்ரோமோனோஸ்போரா இதில் இருந்து மட்டுமே 2000 வந்து எடுக்கிறாங்க. சரியா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிகமாக எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ், பேசிலஸ் அண்ட் மைக்ரோமோனோஸ்போரா. அண்ட் தென் அதிகமாக எந்த ஃபங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா பெனிசிலியம் அண்ட் செஃபலோஸ்போரியம். சரியா? டு பி ட்ரூலி யூஸ்ஃபுல் அண்ட் ஆன்டிபயோட்டிக் மஸ்ட் பொசஸ் ஃபாலோயிங் குவாலிட்டிஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஷுட் பி ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும். தென் இட் ஷுட் ஹேவ் த எபிலிட்டி டு கில் ஆர் இன்ஹிபிட். அப்போ என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் அது என்ன பண்ணணும், ஒன்று இன்ஹிபிட் பண்ணணும், தடை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணணும், கில் பண்ணணும். இட் ஷுட் செக் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எந்த ஒரு பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தையுமே ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் நாட் ரிசல்ட் இன் அன்டிசைரபிள் சைட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன் த ஹோஸ்ட்டுக்கு எந்த ஒரு தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸையும் அது என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அது ஒரு ஹோஸ்ட்டில் போய் வேலை பண்ணுதுன்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அது என்ன பண்ணணும், இதோட வேலையை செய்யணும். இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் த நார்மல், ஒரு மைக்ரோபியல் அந்த ஹோஸ்டோட ஒரு நார்மல் மைக்ரோபியல் ஃப்ளோராவை இது என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சச் அ டிஸ்டர்பன்ஸ் மே அப்செட் தி பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். அப்படி அது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அது நேச்சரோட பேலன்ஸை என்ன பண்ணும், அப்செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு 3 முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 என்னது, பெனிசிலின், செஃபலோஸ்போரின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோமைசின். சரியா? அப்போ பெனிசிலினா என்ன, அது எதுலேருந்து எடுக்கிறாங்க, செஃபலோஸ்போரினா என்ன, அண்ட் தென் ஸ்ட்ரெப்டோமைசினா என்னன்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம்.
பெனிசிலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணியிருப்பார்? பெனிசிலின் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். இட்ஸ் செக்ரீஷன் பை த மோல்டு பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலியம் நொட்டேட்டம்ங்கிற அந்த ஒரு ஃபங்கையிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து 1929 வந்து பெனிசிலினை வந்து எடுத்திருப்பார். அதில் ஒர்க்கிங் எப்போ அப்படின்னு வந்து அதாவது அவர் வந்து லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்டெஃபிலோகாக்கஸ் காலனிஸ் வேர் லைஸ்டு டியூ டு ஃபங்கல் ஆக்டிவிட்டி. என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பாக்டீரியல் கல்ச்சரை ஒரு ஃபங்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கும்? தடை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? அப்போ ஒரு பாக்டீரியாவோட க்ரோத்தை ஒரு ஃபங்கை மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்ஹிபிட் பண்ண முடியும். அப்போ ஃபங்கையில் ஒரு ஆன்டிபயோட்டிக் கேரக்டர் இருக்குங்கிறதே அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹவவர் வென் செயின் 1939 செயின் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? பியூரிஃபைடு த ஆக்டிஃபைடு மெட்டீரியல் கால்டு பெனிசிலினை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஆக்டிவ் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இட் ப்ரூவ்டு ரீமார்க்கபிளி எஃபெக்டிவ் இன் சர்டன் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இது என்னது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. பெனிசிலின் வந்து நாட் அ சிங்கிள் கெமிக்கல் காம்பவுண்ட். பெனிசிலின்ங்கிறது ஒரு தனிப்பட்ட கெமிக்கல் காம்பவுண்ட் கிடையாது. இது என்னது? இட் இஸ் அ குரூப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆர் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி. ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் 6 பெனிசிலின். முக்கியமான ஒரு சில 6 பெனிசிலின் இருக்குது பாருங்கள். ஸோ பெனிசிலின் ஜி, அதாவது பென்சிலின், அண்ட் தென் பெனிசிலின் எஃப், அதுக்கப்புறம் பெனிசிலின் எக்ஸ், பெனிசிலின் கே, பெனிசிலின் ஓ. ஸோ இப்போ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு 6 பெனிசிலின் வந்து இருக்குது. ஸோ பெனிசிலினை பொறுத்தளவில் இட் இஸ் அ செலக்டிவ் ஃபார் என்னது? கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. சம் ஸ்பைரோகீட்ஸ் அண்ட் த கிராம் நெகட்டிவ் டிப்ளோகாக்கையாகவும் இது வந்து என்ன ஆகும்? சம்டைம் வந்து இது கிராம் நெகட்டிவ் டிப்ளோகாக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மேபி கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இம்பார்ட்டண்ட் பென்சிலியம் அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே கேட்கலாம். இது கூட வேறு ஏதாவது அடிஷ்னலாக கொடுத்து கூட கேட்கலாம். சரியா? அடுத்தது பாருங்கள் செஃபலோஸ்போரின்ஸ். ஸோ இப்போ இந்த செஃபலோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் பொறுத்தளவில் என்ன அப்படின்னா வந்து ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் செஃபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் அப்படிங்கிற ஒரு மெரைன் ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போது செஃபலோஸ்போரின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டிபயோட்டிக் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் செஃபலோஸ்போரியம் அப்படின்னு கேட்கலாம். சரி, அப்போ செஃபலோஸ்போரின் தான். அப்படி இல்லைன்னா செஃபலோஸ்போரியம் பிலாங்ஸ் டு அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இட் இஸ் அ மெரைன் ஃபங்கஸ். தே ஆர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது வந்து எப்படி இருக்குன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக எதிராக வந்து இருக்கும். செஃபலோஸ்போரிடின் அண்ட் தென் செஃபலோகிளைசின் அண்ட் செஃபலோக்சின் இது மாதிரி எல்லாமே என்னது? ஆர் த டெரிவேட்டிவ் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் செஃபலோஸ்போரின். செஃபலோஸ்போரின்லேருந்து என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரியான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செப்பரேட் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் பெனிசிலின் வந்து என்ன பண்ணும்? இந்த மாதிரியான பெனிசிலின் எல்லாமே என்ன பண்ணும்? பிளாக் த செல் வால் சிந்தசிஸ். அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தோட செல் வால் சிந்தசிஸை இது என்ன பண்ணிடும்? பிளாக் பண்ணிடும். சரியா? அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின். திஸ் ஆன்டிபயோட்டிக் வந்து அப்டைன்டு ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். அப்போ இது எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ்லேருந்து எடுக்கிறாங்க. இட்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். அப்போ முதல்ல இதை ரிப்போர்ட் பண்ணவர் யார்? வாக்ஸ்மேன் இன் த இயர் ஆஃப் 1944. 1944 வாக்ஸ்மேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார்? முதல்ல இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணுது? நிறைய கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை இது வந்து என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணும். அதில் குறிப்பிட்டது என்னது? மைக்கோபாக்டீரியம் இன்க்ளூடிங் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ இன்ஆக்டிவேட்ஸ் பாக்டீரியோஃபாஜ். இது தவிர இது என்ன பண்ணுது? பாக்டீரியோஃபாஜையும் இன்ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா வந்து அதாவது ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாக்ஸ்மேன் இன் 1944. சரியா? ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் கமர்ஷியலி ப்ரொடியூஸ். இது வந்து கமர்ஷியலாக எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியம் என்ன ஃபெர்மெண்டேஷன் மீடியம் கன்சிஸ்டாங்க சோயாபீன் மீலில் இருந்து இதை என்ன பண்ணுறாங்க? சோயாபீன் மீல் அப்படி இல்லைன்னா குளுக்கோஸ் அண்ட் மினரல் சால்ட்லேருந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த பிஹெச் ஆஃப் த மீடியம் வந்து என்ன பண்ணுறாங்க? 7.5 தான் எப்போவுமே இருக்கும். சரியா? கொஞ்சம் நியூட்ரலோட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் சப்மர்ஜ்டு கண்டிஷனில் ஃபெர்மெண்டேஷன் வந்து என்ன ஆகுது? 25 to 30 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ நாள்? 5 to 7 days வந்து இருக்கும்.
எப்போ ஒரு ஃபெர்மெண்டேஷன் முடியுதோ, மாசஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன ஆகுது? செப்பரேட்டட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்கை வந்து அதோட ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்டிபயோட்டிக் அதிலேருந்து அப்டெயின் பண்ணி எடுத்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராத்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆர்கானிக் சால்வெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து என்ன பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதோட அந்த ஃப்ளோ சார்ட் தான். அது எப்படி ஃபைனலாக இது பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு. பெனிசிலியம் அந்த சால்வெண்ட்டை ஊற்றுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஸ்க் மூலமாக என்ன ஆகுது? ஃப்ளாஸ்க் மூலமாக ஷேக் ஆகி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? வேறு ஒரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து சீட் டேங்க் போகுது, ஃபெர்மெண்டேஷன் டேங்க்கு, ரோட்ரி ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பியூரிஃபை பண்ணி செகண்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தேர்டாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேக்யூம் போயிட்டு ஸ்லரி வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிறிஸ்டல்ஸ் அண்ட் தென் ஃபில்டர் பண்ணி எடுத்து வேக்யூம் ட்ரையர் மூலமாக என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்டலின் பொட்டாசியம் பெனிசிலின் ஜி வந்து என்ன பண்ணுறாங்க? ஃபைனலாக ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது? இது வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து என்ன பண்ணும்? மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் தேர்ஃபோர் யூஸ்டு டு ஃபைட் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் ஹியூமன் ஆர் அனிமல்ஸ். ஹியூமனும் அனிமலும் வந்து அனிமலுக்கு எதிராகவும் இதை என்ன பண்ணுறாங்க? அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ட் ஆஃப் ஒன் ஆர்கானிசம் தட் கேன் கில் அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது? இன்னொரு ஆர்கானிசத்தை கில் பண்ணுது. சர்டன் செமி சிந்தட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது? கெமிக்கலி மாடிஃபைடு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது செமி சிந்தட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது? கெமிக்கலி மாடிஃபைடு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை பொறுத்தளவில் இது வந்து எப்படி இருக்குது? அன்டவுட்டட்லி சந்தேகமே இல்லாமல் சேஞ்ச் த வேர்ல்ட் வி லிவ் இன். நம்ம வாழக்கூடிய உலகத்தையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அண்ட் ஹவ் சர்டன்லி கான்ட்ரிபியூட்டட் டு த இன்க்ரீஸ் இன் த ஹியூமன் லைஃப் ஸ்பென். அது தவிர ஏன் அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? மனிதர்களோட வாழ்நாளையும் அதிகப்படுத்த முடியும். இது எப்படின்னா திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த ஃபேக்ட் தட் செவரல் லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் குட் பி கன்வென்ஷனலி நிறைய நம்மளோட உயிரை கொன்ன ஒரு நோயை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு நோயுமே கில் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நிறைய பேர் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்கோட டிஸ்கவரி ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ முதல்ல வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து இட் வாஸ் இன் 1928 தான் முதல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. யார்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ இவர் வந்து என்ன ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். அதாவது ஃபங்கஸ் பெனிசிலியம் நொட்டேட்டம்ங்கிற ஃபங்கஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் காமன் பெனிசிலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது செலக்டிவ்லி கில்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் நிறைய பாக்டீரியாவை என்ன பண்ணுது? அது கில் பண்ணுது வித்தவுட் அட்வர்ஸ்லி அஃபெக்டிங் த ஹோஸ்ட் செல். ஸோ ஒரு முக்கியமான ஆன்டிபயோட்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் என்னென்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஹோஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய கேரக்டர் எதுக்கு இருக்குது? பெனிசிலியத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அதாவது தெர் ஆர் ரெக்கார்ட்ஸ் தட் சம் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்போட ஒரு சில பகுதிகளில் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 1908 எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மோல்டி பிரெட் வேர் அப்ளைடு டு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிரெட்டு வாங்கி வச்சா என்ன ஆயிரும்? 1 வீக்கில் நம்ம வாங்கி வச்சுருக்க ப்ரெட்டு ஒரு 1 வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே ப்ரௌனிஷாக மாறிடும். சரியா? பிரெட் மோல்டுன்னு சொல்லுவோம், கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அதான் கிட்டத்தட்ட இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமில் வந்து நிறைய காயம்லாம் பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன கிடையாது அப்படின்னா வந்து பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிசன் எதுவும் ப்ராப்பராக இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ப்ரெட்டு கெட்டுப்போன ப்ரெட் எடுத்து அதில் வைக்கும்போது ஸோ அது என்ன ஆயிருக்கு? அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகிருக்கு. ஸோ அப்போது அந்த ஃபங்கஸ்க்கு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் கேரக்டர் இருக்குங்கிறத ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அது வந்து இது மூலமாக தான் ஃபங்கஸ்லேருந்து பெனிசிலின்ங்கிறத எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிசிலினோட டிஸ்கவரி வந்து ஃப்ளெமிங் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்டு ஆன்டிபயோட்டிக் ரிசர்ச். ஸோ அப்போ ஃப்ளெமிங் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்ச உடனே இந்த பென்சிலினோட டிஸ்கவரி வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு பெரிய ரெவல்யூஷன், ஒரு புரட்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கலை பொறுத்தளவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு முக்கியமானதாக இருக்குது. மைக்ரோபியல் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ்லேயே அப்படி தான் இருக்குது.
ஸோ இது வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸில் இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 10,000 டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. 200லேருந்து 300 வந்து என்னது இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ அதை வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுறாங்க, 200லேருந்து 300 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது, நாட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் டியூ டு நிறைய ரீசனால நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, இப்போ அதில் ஆன்டிபயோட்டிக் கேரக்டர் மட்டும் இருந்தால் ஓகே. அதை தாண்டி அதில் டாக்ஸிசிட்டியோ இல்லை இன்எஃபெக்டிவ்னஸோ இல்லைனா ஹை காஸ்ட்டோ இருந்துச்சுன்னா நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது. மீன்ஸ் டாக்ஸிசிட்டினா பாய்சனஸ் கேரக்டர், இன்எஃபெக்டிவ்னஸ்னால் அதுக்கு தேவையான எஃபெக்ட், அது எந்த நோய் கொள்ளுதோ அதுக்கான கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம். அதிகமான அது ப்ரொடியூஸ் பண்ண காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ரீசனெல்லாம் என்ன பண்ண முடியாது, யாராலையுமே அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். தெர் ஆர் அரௌண்ட் 50 ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் ஆர் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு. அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எத்தனை தானா, 50 தானா. சரியா? ஸோ செலக்டட் இம்பார்ட்டன்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெனிசிலின் நமக்கு பேசிக்காகவே தெரியும், பெனிசிலின். ஸோ பெனிசிலியம் ஸ்பீஷிஸ் வந்து எடுக்கிறாங்க. செஃபலோஸ்போரின் வந்து என்னது, அக்ரிமோனியம் ஸ்பீஷிஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசிஸ், டெட்ராசைக்ளின், சரியா, அதுவும் ஸ்ட்ரெப்டோமைசிஸில் இருந்தால். குளோரம்ஃபெனிக்கல் வந்து செஃபலோஸ்போரியம், பேசிட்ரசின் வந்து பேசிலசிஸில் வந்துட்டு இது எல்லாமே ஆன்டி பாக்டீரியல். நம்ம மேலே பார்த்துருக்க இது எல்லாமே ஆன்டி டியூமர் ஆக்டினோமைசின் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், இது எல்லாமே ஸ்ட்ரெப்டோமைசின்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசிஸ்லேருந்து என்ன மைட்டோமைசின், பிளியோமைசின், அடிரோமைசின், டீனோமைசின்கிற நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஆன்டி ஃபங்கல், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஆன்டி புரோட்டோசோவா, சரியா, ஆன்டி டியூபர்குலோசிஸ், ஆன்டி அமீபிக், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, ஒரு சில குறிப்பிட்ட இங்கே பாருங்கள், கிரைசியோஃப்ளோயின் வந்து பென்சிலியத்துலேருந்து எடுக்கிற, ஸ்ட்ரெப்டோமைசிஸ், நிட்டாமைசின், நிசின் அப்படிங்கிற 2 ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் எடுக்கிறாங்க ஆன்டிபயோட்டிக். அடுத்தது டாவ்னோ ரூபிசின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோமைசிஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ரிஃபாமைசின் வந்து நொகாடியாலேருந்து எடுக்கிறாங்க. சரியா? டெட்ராசைக்ளின், ஃபியூமஜிலின் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆஸ்பர்ஜிலஸ் ஸ்பீஷீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் தே கேன் கண்ட்ரோல் தி க்ரோத் ஆஃப் செவரல். அந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நிறைய ரிலேட்டட் ஆர்கன்ஸத்தை இது பண்ணும். அது என்னென்னா டெட்ராசைக்ளின்ஸ் அண்ட் குளோரம்ஃபெனிக்கல். ஸோ நேர ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தே ஆர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் செலக்டட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பாக்டீரியா. என்னதுன்னா பெனிசிலின் அண்ட் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகேவா? ஸோ குளோரம்ஃபெனிக்கல், டெட்ராசைக்ளின் ரெண்டுமே ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அப்போ கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் செவரல், அதாவது ஒரு குறிப்பிட்ட டிசீஸை மட்டும் க்யூர் பண்ணுச்சுன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் செலக்டடாக க்யூர் பண்ணுச்சுன்னா எனது நேரோனா குறுகலாம், குறிப்பிட்டதை மட்டும். சரியா? செவரல் நிறைய டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா ப்ராடுனா நிறைய, நேரம்னா கம்மி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எது ஆக்டினோமைசிட்ஸ். ஆனால் இது பர்டிகுலரி எது ஆக்டினோமைசிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. டெட்ராசைக்ளின்ஸ் ஆக்டினோமைசின் டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பாக்டீரியா அதர் தென் ஆக்டினோமைசிஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் சர்டன். இது தவிர பாக்டீரியா தவிர நிறைய ஆக்டினோமைசிஸ் வந்து என்ன பண்ணுது, ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் என்னதுன்னா பேசிட்ரசின். ஃபங்கையை பொறுத்தவரை 2 குரூப்ஸ் ஆஃப் ஆஸ்பர்ஜிலேசி அண்ட் மொனிலியல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனுக்கு 2 குரூப்புமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்னது, பெனிசிலின், செஃபலோஸ்போரின், கிரிசோஃபல்வின், இந்த மாதிரியான எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரியா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு மேஜர் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் கமர்ஷியலாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஹைலி ப்ராஃபிட்டபிளாக என்னது நிறைய லாபம் இருக்க அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனுவல் சேல்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது, செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து என்ன ஆகுது, எவ்ரி இயர் கிடைக்குது. ஸோ இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் அபவுட் 10% தான். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது, மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் அல்லது கெமிக்கல் சிந்தசிஸ், காம்பினேஷன் ஆஃப் போத், இந்த மாதிரியான அதாவது மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷனாக இருக்கலாம் அல்லது கெமிக்கல் சிந்தசிஸ், இந்த மாதிரி எதனாலே கூட அது என்ன பண்ணலாம், அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சர்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் the basic molecule வந்து என்ன, இது produced by fermentation and its therapeutic value can be increased by chemical modifications. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில சர்டன் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது பேசிக் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். அது எது மூலமான ஃபெர்மெண்டேஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸோ பட் அதோட தெரப்பியூட்டிக் வேல்யூ வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், கெமிக்கல் மாடிஃபிகேஷன் மூலமாக மட்டும்தான் அதோட டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சாரி. ஸோ த காஸ்ட் இன்வால்வ், இந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட் அண்ட் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், பிசைட் த எஃபிகசி ஆஃப் த ஆன்டிபயோட்டிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதோட மேனுஃபேக்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோடெக்னாலஜிஸ்ட்டை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கண்டினியூ தேர் எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த ஃபெர்மெண்டேஷன் ஈல்டு. எப்பவுமே ஃபெர்மெண்டேஷனோட ஈல்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ரெக்கவரி ப்ராசஸ்க்கும் பியூர் ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னது, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. ஸோ இது வந்து எதில் ஃபஸ்ட்டு ஒரு இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இனாக்குலம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃபெர்மெண்டர் யூஸ் பண்ணுறோம், மீடியம் யூஸ் பண்ணுறோம், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, இது அதோட ஸ்டெப்ஸு. ஆன்டிபயோட்டிக்ஸை பொறுத்தளவில் இந்த மெட்டபிளைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது. இது வந்து வைட்லி யூஸ்டு ஃபார் க்யூரிங் ஆஃப் ஹியூமன் எலிமெண்ட்ஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த ஹியூமனுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களுக்காக தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில ஆன்டிபயோட்டிக் என்ன கேரக்டர் இருக்குது, ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த பென்சில் வந்து யார் நமக்கே தெரியும், 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து பட் 1940s தான் அதை என்ன பண்ணியிருக்கோம், அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இது தவிர 7000 ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அதில் 100 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமனுக்கு, அனிமலுக்கு, பிளான்ட்டுக்கெலாம் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆன்டிபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நேச்சுரலாகவும் இல்லைன்னா செமி சிந்தட்டிக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபங்கை, பாக்டீரியா அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, 50% வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸில் இருந்து தான் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமர்ஷியலாக என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட ஆக்டிவிட்டி என்ன, அதோட கெமிக்கல் நேச்சர் எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட் உள்ள படிச்சுக்கோங்க. ஸோ இனாக்குலம் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இனாக்குலம் யூஸ் பண்ணுறோம். ஹை ஈல்டிங் ஸ்ட்ரெயின் இஸ் அ ப்ரீக்விசிட் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹை ஈல்டிங் ஸ்ட்ரெயின், அந்த பாக்டீரியா வந்து தரமானதாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அதோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்மளால் லாங் டேர்முக்கு என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி டேக்கன் டு இனிஷியேட் இனாக்குலம். ஸோ கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இனாக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெர்மெண்டர் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனில் ஃபெர்மெண்டரோட வேலை என்ன அப்படின்னா, வந்து ஜென்ரலி ப்ரொடியூஸ்டு இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபெர்மெண்டர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஃபெட் மேட்ச் மோடுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அஜிடேஷனாக எனது ப்ராப்பராக அதை மிக்ஸ் பண்ணுறது தான் அஜிடேஷன் வந்து எனது இம்பல்லஸ் அப்படிங்கிறது மூலமாக. பட் ஏர்லிஃப்ட் சிஸ்டம் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க, இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்டர் கூலிங்கும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 24 to 26 degrees தான் வந்து என்னது நார்மலாக ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான டெம்பரேச்சர். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது 24 to 26, 8 மேபி இதர் 25ம் கரெக்டு தான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மீடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய்ஸாக வெரைட்டி ஆஃப் மீடியா, நிறைய வெரைட்டி ஆஃப் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் அதிகமாக வந்து சீட் ஸ்டேஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் மீடியா வந்து என்ன பண்ணுறாங்க, டு ரெடியூஸ் டு என்ஹான்ஸ் இல்லை, அதாவது ப்ராப்பரான ஒரு சில குறிப்பிட்ட மீடியம் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டிப்பிக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மீடியத்தில் வந்து என்னது இருக்கும், 10% வந்து சாலிட் தான் இருக்கும். சரியா? ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனோட அந்த ஸ்டேஜஸ் அண்ட் தென் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்போரை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரோத் அண்ட் ஸ்போருலேஷன். க்ரோத் வந்து ஸ்போர் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்போர் வந்து எனது ரெக்கவரி ஃப்ரம் சாலிட் சர்ஃபேஸ்லேருந்து ஸ்போர் வந்து ரெக்கவர் ஆகுது. ஷேக்கர் ஃப்ளாஸ்க் டெஸ்டிங் நடக்குது. அண்ட் தென் சீட் ஸ்டேஜ் ஃபெர்மெண்டார் நடக்குது. தென் ஃபைனலாக அந்த ஃபுல் ஃபெர்மெண்டாரை ப்ரொடியூஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். சரியா? பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எப்படி என்ன அப்படின்னா வந்து ரொட்டீன்லி யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செவரல், அதாவது ஒரு சில ஆன்டிபயோட்டிக்கை என்ன பண்ணுறாங்க, அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செமி சிந்தட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ், செமி சிந்தட்டிக் பெனிசிலின், செஃபலோஸ்போரின், இது மாதிரி எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அதில் கெமிக்கல் மாடிஃபிகேஷன், அதோட கெமிக்கல் கேரக்டரை மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பெனிசிலியத்தோட நியூக்ளியஸ் எல்லாம் மாற்றி என்ன பண்ணுறாங்க, 6 அமினோ பெனிசிலானிக் ஆசிடுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ், பயோ டிரான்ஸ்ஃபார்ம்னா சேஞ்சஸ். அப்போ நார்மல் ஆன்டிபயோட்டிக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு புது காம்பவுண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த பெனிசிலின் நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோபியல் அசிலேஷன் ஆஃப்
நேச்சுரலி ப்ரொடியூஸ்டு பெனிசிலின் ஜி அண்ட் பெனிசிலின் வி மூலமாக இதை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், பெனிசிலின் ஜி அண்ட் வி ரெண்டையும் எடுத்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. ஜிவி எடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 6 அமினோ பெனிசிலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னது அதோட கெமிக்கல். ஓகே, ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்து ஓவராலாக இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு பயோட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் ஆரிஜின்லேருந்து வந்த ஒரு ஆன்டி மைக்ரோபியல் தான். ஸோ மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோட நம்பர் எத்தனை, 6000 இருக்குது. சரியா, மார்க்கெட்டில் இருக்கிறது 100. அதில் எவ்ரி இயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோட நம்பர் என்ன, 200. சரியா, ஸோ 3 ஆர்டர்ஸ் வந்து இருக்குது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். என்னது, யூபாக்டீரியல்ஸ், ஆக்டினோமைசிஸ், மோனோலியல்ஸ். ஓகே, 6000 ஆன்டிபயோட்டிக்ஸில் 1000 மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, 6 ஜெனீராலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அதிகமாக என்னது, ஃபங்கை வந்து பெனிசிலியமும் செஃபலோஸ்போரியமும், பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோமைசிஸ், பேசிலஸ் அண்ட் மைக்ரோமோனோஸ்போரா. ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான அந்த ப்ராப்பரான குவாலிட்டிஸ். சரியா, ஸோ அது வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், ஒரு கிளியர் ஸ்ட்ரெயினாக இருக்கணும். அண்ட் தென் அது வந்து என்னது, அந்த அன்டிசைரபிள் சைடு எஃபெக்ட்ஸ் இந்த அந்த ஹோஸ்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் என்ன பண்ணியிருப்பார், பெனிசிலினை 1929 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா, ஸோ 6 பெனிசிலின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஜி, எஃப், எக்ஸு, ஓகேவா, வி, கே அண்ட் ஓ. இதில் வந்து மோஸ்ட்லி பெனிசிலின் வந்து எனது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவாக தான் இது என்ன பண்ணும், செலக்டிவாக இருக்கும். செஃபலோஸ்போரியம் எதுலேருந்து இப்போ எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ்லேருந்து எடுக்கிறாங்க. வாக்ஸ்மன்கிறவர் 1944 ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். கமர்ஷியலாக ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோட pH 7.5. ஃபர்மெண்டேஷன் வந்து என்ன ஆகும், 25 to 30 டிகிரி செல்சியஸில் 5 to 7 days நடக்குது. பெனிசிலின் ப்ரொடக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். சரியா, 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த பெனிசிலியம் நொட்டேட்டத்தில் இருந்து அது பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, அது வந்து கில் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதோட பர்பஸ் என்ன, அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது, 50 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்டி பாக்டீரியல் எது, ஆன்டி டியூமர் எது, ஆன்டி ஃபங்கல் எது, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் எது, ஆன்டி ப்ரோட்டோசோவால் எது, ஆன்டி டியூபர் க்ளோசிஸ் எது, அண்ட் தென் ஆன்டி அமீபிக் எது. சரியா, ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட எக்ஸாம்பிள், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டெட்ராசைக்ளின்ஸ், குளோரம்ஃபெனிகல். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலினும் ஸ்ட்ரெப்டோமைசினும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் என்னென்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, ஸோ அதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஆன்டிபயோட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல இருந்து கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, இனாக்குலம் யூஸ் பண்ணுறது, ஃபர்மெண்டர் யூஸ் பண்ணுறது, ஃபைனலாக ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ ஒரு சில வந்து நம்ம பார்த்த டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா. ஹவு many known to exist, நமக்கு தெரிஞ்சு எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸோட நம்பர் என்ன, 6000 ஆன்டிபயோட்டிக்ஸ். பெனிசிலின் செக்ரீஷன் பை த மோல்டுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான். எந்த ஃபங்கஸில், பெனிசிலியம் நொட்டேட்டத்தில் எந்த இயர், 1929 கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா, ஹவு many ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு, அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன, 50 ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி காமனாக அதிகமாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்டர் கூலிங் வந்து ஆஃபன் யூஸ்டு டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் பிட்வீன். வாட்டர் கூலிங் வந்து எதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், 24 to 26 டிகிரி செல்சியஸ் ஃபார் மோஸ்ட். நிறைய ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூசர்ஸுக்கு அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், வாட்டர் கூலிங் வந்து யூஸ் பண்ணுறோம். எந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆஃப் பெனிசிலின் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது, செமி சிந்தட்டிக் பெனிசிலின் அண்ட் செஃபலோஸ்போரின் தான் வந்து என்ன பண்ணும், இந்த கெமிக்கல் தான் என்ன பண்ணுது, பெனிசிலினோட நியூக்ளியஸில் மாடிஃபிகேஷன் நடக்குது. அப்போ விச் கெமிக்கல் மாடிஃபை த
பெனிசிலின் நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? செமிசிந்தட்டிக் பெனிசிலின் அண்ட் செஃப்லோஸ்போரின் இது 2மே என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணும். சரியா? ஸோ அப்போ நமக்கு இது ஓவராலாக நம்ம யூனிட் 6ல் வந்து மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பெத்தாலஜின்னு 2 டிவிஷனாக இருந்துச்சு. அதில் மைக்ரோபயாலஜி முடிச்சிட்டோம். பிளான்ட் பெத்தாலஜி அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ பிளான்ட் பெத்தாலஜினா பிளான்ட்ஸ்க்கு வரக்கூடிய டிசீஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கிறது. எந்த மாதிரி பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகுது, ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா எனது பிளான்ட் பெத்தாலஜி. ஸோ அதை பற்றி இன்னும் நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸில் படிப்போம். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ என்னென்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட ஸ்டெப்ஸ் என்ன, என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, எதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிய வேண்டியது. ஓகே, வில் see you in the next class. Bye.